என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடு வளர்ப்பில் எதுக்கு அதிக நஷ்டம் வருது, அதுக்கான காரணங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என் சேனலில் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. ஆடு இருக்கே ஆனால் லாபம் வரலையே அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே நொந்து போயிருப்பீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கே அதுக்கான காரணம் நம்மளும் இந்த தவறு செஞ்சுருக்கோம் அப்படி சொல்லிட்டு புரியும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறவங்க பண்ணுற சில சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய நஷ்டத்துக்கு காரணமாயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன தெரியுமா? சந்தையில் ஆரம்பிக்கிற நஷ்டம்தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், பெருசாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஆடு வாங்கிட்டு வருவோம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூச்சு சரியில்லையே, சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குங்க. சந்தையில் வாங்கும்போதே கண்ணு நல்லா இருக்கா, நடக்கிற நடை சரியாக இருக்கா, மூச்சு குரல் வருதா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததும் செலவு தான் நம்மளுக்கு வருமே தவிர லாபம் இல்லை. ரெண்டாவது ரீசன் என்ன தெரியுமா? தீவனம் அதிகமாக கொடுத்தா, அதாவது ஆடு நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தீவனையும் ஒரே நேரத்தில் கொடுத்துருதுங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது, அதிக தீவனம் போட்டால் ஆடு சீக்கிரம் பெருசாகணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுதான் ஆட்டுக்கு ரொம்ப பெரிய எதிரி. அதாவது அதிக தீவனம் போட்டால் ஆடு பெருசாகாது, அதுக்கு வயிறு உப்புசந்தான் ஆகும். சாப்பிடாம என்ன செய்யணும்னா ஒரு மூலையில் போய் நின்றுட்டு சோர்ந்து போய் நின்றுட்டே இருக்கும். காலையில் ஒரு பச்சந்தீவனம் அதாவது பசுந்தீவனம் கொடுக்குறீங்கன்னா மதியம் ஒரு உலர் தீவனம், சாயங்காலம் ஒரு ஏதாவது கான்சன்ட்ரேட் தீவனம் அப்படியே கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லது. ஒருவேளை ஆடு வளரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கூப்பிட்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது ரீசன் என்னன்னா, ஆடு சில நேரம் நம்மளுக்கு சைகை செய்யும். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம், நேற்று போட்ட வீடியோவில். ஆடு பேசாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆடு பேசாது தான், ஆனால் சைகையால் எல்லாமே சொல்லணும். என்னென்னா திடீர்னு கத்துனா வலி இருக்கலாம், சாப்பிடாம இருந்தால் நோய் ஆரம்பிக்குன்னு அர்த்தம். மற்ற ஆடுகளோடு சேராமல் தனியாக நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சின்ன விஷயங்களை நம்ம பரவாயில்லன்னு விட்டுடுறோம், அப்புறம்தான் நமக்கு பெரிய நஷ்டமே வருது. இதெல்லாம் நம்ம கவனித்து ஆடுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூர்த்தி செய்யணும். அதுக்கப்புறம் நாலாவது ரீசன் என்னென்னா, தடுப்பூசி போடாமல் விடுறது பார்த்திங்களா, அதுதான். அதாவது இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா தடுப்பூசி இல்லாமல் தான் நிறைய பேர் வளர்த்துருக்காங்க. அதனால் இப்போயும் அப்படித்தான் வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு சளி பிடிச்சா என்ன செய்வோம், ஒரு சுடுதண்ணியோ இல்லை ஒரு டீ போட்டு குடித்தா கூட சளி சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியாங்க இருக்குது. டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கே காய்ச்சல் இல்லைன்னா சளி எல்லாமே சரியாகுது. அதனால் ஆடு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா காலம் ரொம்ப மாறிடுச்சுங்க. ஒரு சின்ன காய் ஏற்பட்டால் கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். ஒரு தடுப்பூசி எவ்வளோ ஆயிரப்போகுது, ஒரு 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதானே இருக்கும். ஆனால் நோய் வந்தால் ஒரு நாளில் 10,000 கூட நஷ்டமாகும். அதனால் தடுப்பூசி செலவு இல்லை. அதனால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம தடுப்பூசி இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இப்போ 5வது காரணம் என்னென்னா, இப்போ நம்ம தொழுவு சுத்தம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு காரணம்தான் ஆடு நஷ்டமாகிறதுக்கு. அது எப்படி காரணமாக முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா ஈரமாக இருந்தால் நோய் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டு புழுக்க இப்போ தண்ணி தேங்கி நிற்கிறது, அப்புறம் காற்று வதாமல் இருந்தாலும் ஆடு எப்படி நல்லாயிருக்கும். அதனால் ஆடு நல்லா இருக்கணும்னா
அதோட தங்கியிருக்க அந்த தொழுவும் சுத்தமாக நீட்டாக வந்து இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கூட்டி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கள் தொழுவில் பெரிய தொழுவு, ஒரு நேரம் கூட்டுறதுக்கே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் அந்த தொழுவை. அதுவும் ஈரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ஆகும் கூட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை தொழுவை கூட்டி சுத்தம் பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம். அதனால தான் எங்கள் ஆடு வந்து எல்லா ஆடுகளும் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 6வது காரணம் என்னென்னா, குட்டி ஆடு வந்து சரியாக கவனிக்காமல் இருக்கிறது. குட்டி ஆடுனா சின்னது தானேன்னு லூஸாக விட்டுறக்கூடாது. அதுதான் வந்து நாளைக்கு வந்து பெரிய லாபத்தை வந்து கொடுக்குறது. ஏன்னா அதோட குட்டி போட்டு ஒரு ஃபஸ்ட்டு 30 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பொற்காலம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ தான் அதுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சரியாக வந்து கொடுக்கணும், எல்லாமே வந்து பாதுகாப்பாக வைக்கணும். சப்போஸ் நீங்கள் தாய்ப்பால் சரியாக குடிக்கலைனாலோ, குளிர் அடித்தாவோ, ஈரமான இடத்துல இருந்தாலோ அந்த குட்டி வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புக்கு ஏற்படும், நோயும் வந்து அதை தாக்கும். அதனால் வந்து குட்டிகளை வந்து சரியாக வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். இப்போ ஆடு நஷ்டம் வர்றது, அதாவது ஆடு நஷ்டம் வர்றதுக்கு ஆடு காரணம் கிடையாதுங்க, நம்ம கவனக்குறைவு தான் காரணமாக இருக்குது. ஆடு வளர்ப்பு வந்து பணத்துக்காக மட்டும் பண்ணக்கூடாது. அதில் வந்து என்னென்னா பொறுமை இருக்கணும், அதாவது கவனிப்பாக எல்லா ஆடுகளையும் வந்து சரியாக கவனிக்கணும், அது மேலே அன்பும் செலுத்தணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சாகணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், நீங்கள் ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். அதாவது ஆடு ஊசி போடுற வீடியோவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுறோம். ஏன்னா எங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி தான், நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்டோம். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஆடு வளர்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வளர்ப்பவங்களும் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், எப்படிலாம் வளர்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு தயவுசெய்து ஆடு வந்து வாங்கி வளங்க. ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நிறைய ஆடு வாங்காதீங்க. அதுதான் நம்ம எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறது. ஒரு 5 ஆடுக்குள்ளே வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இடத்துக்கு செட் ஆகுதா, வளர்க்குறது எப்படி வளர்க்கணும், நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வளங்க. சப்போஸ் குட்டிகளாக வாங்கி வளர்க்குறீங்கன்னா இது எல்லாமே அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நினச்சிருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோவும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். என்னடா ஒரே வீடியோவாக போடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. வேறு வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போகிற வீடியோ மட்டும் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இன்னும் வருங்காலத்தில் அந்த மாதிரி வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியா உள்ள வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.